வணக்கம் உறவுகளே, நான் உங்களை துபாய் அபுதாபிலிருந்து பாருங்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கனிம வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பிரபு அவர்கள் இந்தந்த மாவட்டத்திலலாம் மதுரையில், புதுக்கோட்டையில், விருதுநகரில் இந்த மாதிரி ஏரியாவில் பூராமே மலைகள் இருந்துச்சு, அந்த மலைகள் பூரா இப்போ காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் சொல்கிறாரு, பேசுகிறாரு. அதே போல் அந்த கனிம வளத்துறையிலிருந்து யார் யார் முறைகேடாக மலைகளை உடைத்து விற்றாங்களோ அவர்கள் மீது அபதாரம் விதிக்கணும். தமிழ்நாடு அரசுக்கு அந்த வருமானத்தை கொண்டாந்து சேர்க்கணும். யார் யார் இந்த மாதிரி அநியாயமாக மலைகளை உடைச்சி கொண்டு விற்று காசாக்குனாங்களோ அவர்களுடைய சொத்தை பூரா பறிமுதல் பண்ணி தமிழ்நாடு அரசோட கசானாவுக்கு கொண்டு வரணும். ஏன்னா இதோட மக்களோட காசு. ஒரு அரசு ஒரு நிர்வாகம் பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன், அது நஷ்டத்தில் போகுது. இதே தனியார் ஒரு நிர்வாகம் நடத்துகிறாங்கன்னா அது எப்படி லாபத்தில் போகுது? ஏன்னா ஒரு ஒரு அரசு பெர்மிஷன் கொடுக்குதுங்க, ஒரு 3 மீட்டரோ 4 மீட்டரோ கொடுக்குன்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு வெட்டுறதே கிடையாது. அதிகமான மலைகளை வெட்டி ஆழப்படுத்தி அதில் பணம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. அவர்கள் மீது இதுவரைக்கும் எந்த அரசும் நடவடிக்கை எடுத்ததே இல்லை. இப்போது உள்ள தாவேக அரசு அவர்கள் மீது அபதாரம் போட்டு அந்த பணத்தை புலம் பறிமுதல் செய்து தமிழ்நாடு அரசு கசானாவுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அதுதான் நம்மளோட கோரிக்கையே.